உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். என்னாச்சுமா உனக்கு? உன் மனசு என்ன மறுத்து போச்சா? ஏன் இப்படி கேக்குற? பின்ன மாறனை நீ மருமகனா ஏத்துக்கிட்டதே என்னால தாங்கிக்க முடியல. இதுல அவன் இன்னைக்கு ஏன் அண்ணனுக்கு போய் தவசம் பண்ணிட்டு இருக்கான், அத நீ வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? ஐயர்ல இருந்து சாப்பாடு வரைக்கும் எல்லா ஏற்பாடையும் அவனே பண்ணுவானா? ஏன் நமக்கு பண்ண தெரியாதா? ஃபர்ஸ்ட் அவன் யாருமா? ஏன் அண்ணனுக்கு தவசம் பண்றதுக்கு? கொலகார கண்மணி மா, இது எல்லாத்தையும் கேட்க வேண்டிய இடத்துல நீ இருக்க. ஆனா நீ எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டு நல்லா தலையாட்டிட்டு. உனக்கு கொஞ்சம் கூட உன் புள்ள மேல பாசமே இல்லையா? நீ பெத்த புள்ள தானே என் அண்ணன். அண்ணனை நீ சுத்தமாவே மறந்துட்டியோ? கொஞ்சம் வாய மூடுறியா? கோவப்பட வேண்டிய இடத்துல எல்லாம் விட்டு ஏன் கிட்ட வந்து கோவப்படு. கண்மணி, எப்ப பார்த்தாலும் நீ தப்பா தாண்டி யோசிக்கிற. இது நல்லதுக்கு இல்ல. நானும் பல தடவை சொல்லிட்டு நீ திருந்துற பாடு இல்ல. என்ன தப்பா யோசிக்கிறேன்? ஏண்டி, மாறன் தம்பி என்ன வேணும்னு அவங்க அண்ணன் சாவுக்கு காரணமா இருந்தாரு. அது ஒரு எதிர்பாராத விபத்துடி. என்னோ அண்ணனுக்கும் அந்த தம்பிக்கும் முன்பகை இருந்து அந்த வன்மத்தை தீக்கிறதுக்காக உங்க அண்ணனை கொன்ன மாதிரி பேசிட்டு இருக்க. ஆமா, ஆக்சிடென்ட் தான். சாக கடந்தவங்கள காப்பாத்தாம ஓடி வந்தவன் தானே அவன். கண்மணி, திரும்ப திரும்ப நீ நடந்ததையே பேசிட்டு இருக்காத. அதனால ஒரு பிரயோஜனமும் இல்ல. நீ இந்த வீட்டுல மருமகளா வாழ்ந்துட்டு இருக்க. முதல்ல நீ மாறன் தம்பிய விரோதியா பாக்குறத நிறுத்து. அதுதான் உனக்கு நல்லது. அவர் இப்ப நம்ம குடும்பத்துல ஒருத்தடி, உன் தங்கச்சி புருஷன். அத நீ மறந்துடாத. நான் அந்த கல்யாணத்தையே ஏத்துக்கல. கடவுளே, அவனை என் தங்கச்சி புருஷனா மட்டும் ஏத்துப்பேனா? பேசாம போயிடுமா. ஏன் கத்துற? என் அண்ணன் முகம் ஞாபகம் வரும் போதெல்லாம் இவன் பண்ண பாவம் தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. கண்மணி, தயவு செஞ்சு அப்படி பேசாதாடி. உனக்கு இருக்கிற வருத்தம் பெத்தவ எனக்கு இருக்காதாடி. ஆனா உனக்கு இருக்கிற மாதிரியே எனக்கு தெரியலையேமா. உள்ளேயும் கிள்ளி விட்டு தொட்டலையும் ஆட்டி விடுற கதையா அவன் இது எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கான். நீ அவனுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணிட்டு. ஏய், அவர் நம்ம வீட்டு மாப்பிள்ள. ராகவன் மாப்பிள்ள எனக்கு எப்படியோ அதே மாதிரி தான் மாறன் மாப்பிள்ளையும். அதனால இனிமே அவர் அவன் இவன் மரியாதை இல்லாம பேசுறதெல்லாம் வச்சுக்காத கண்மணி. அப்படிதான் பேசுவேன். இதுக்கப்புறம் நீ அந்த தம்பியை பத்தி தப்பா பேசுன, அப்புறம் நான் பெத்த புள்ளனோட பார்க்க மாட்டேன் கண்மணி. ஓ, நீ அவனுக்காக என்ன எதிர்த்து நிக்கிற அளவுக்கு வந்துட்டியா? ஆமாண்டி, இன்னைக்கு இருக்கிற நிலைமைக்கு அந்த புள்ளதான் எனக்கு ஒரு மகனா இருக்காரு. ஏய், அதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாதுடி. இங்க பாரு, நீ பழசையெல்லாம் மறந்துட்டு அவரை நம்ம வீட்டு மாப்பிள்ளையா பாரு. நம்மள ஒருத்தரா பாரு. அதுதான் உனக்கும் நல்லது, உன் தங்கச்சி வாழ்க்கைக்கும் நல்லது. புரிஞ்சுக்க கண்மணி. கண்டதையும் போட்டு மனசை குழப்பிக்காது. ராகவா, டேய் டேய், தனியா என்னடா பண்ணிட்டு இருக்கிற? டேய், ஒன்றும் இல்லடா. இங்க பாரு, இந்த கண்ணை தொடச்சி சமாளிக்கிற வேலைலாம் வேணாம். நானும் உன்னை கவனிச்சுட்டு தான் இருக்கேன். என்ன திரும்ப குற்ற உணர்ச்சியா? இல்லடா. டேய், உனக்கு எத்தனை வாட்டரா சொல்றது? அதை நீ மாத்தவே மாட்டியா? உன்னால ஒரு டாக்டர்கிட்ட கூட்டு போய் பழசெல்லாம் மறக்கறதுக்கு ஒரு மருந்து வாங்கி கொடுத்தாதான் நீ எல்லாத்தையும் மறப்ப போல. அப்பவா திருந்துவியான்னு பாப்போம். என்ன இருந்தாலும் அவர் சாவுக்கு நான் தானடா காரணம். டேய், அண்ணன் கூட பார்க்க மாட்டான், காது மேல வச்சிரும். கிளிப்புள்ளிக்கு சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். டேய், நீ நடிச்சாலும் தப்பு இல்லடா. ஏன்னா நான் அனுபவிக்க வேண்டிய கஷ்டத்தெல்லாம் நீ அனுபவிச்சுட்டு இருக்க தெரியுமாடா? எனக்கு நீ மட்டும் இல்ல, வீரா கண்மணி எல்லாருமா சேர்ந்து எனக்கு தண்டனையை கொடுக்கணும். அது எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். சோ சாமி, டேய், தேஞ்சு போன சிடி டிவிடி மாதிரி ஸ்டக்கான இடத்துல அங்கேயே நிக்கிறியடா. அதை தாண்டி வேற காலத்துக்கு வந்துட்டோம்டா. கொஞ்சமாவது அப்டேட் ஆகுடா ராகவா. போதும், முடியல. டேய், இத்தனை நாளா அந்த குற்ற உணர்ச்சியிலிருந்து விலகிதாண்டா இருந்தேன். இன்னைக்கு அவரோட தேவசம் எல்லாத்தையும் ஞாபகப்படுத்திருச்சுடா. இன்னைக்கு கண்மணி, வீரா, பிருந்தா, அத்தை, அவங்க எல்லாரும் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. டேய், எல்லாருக்கும் அவங்க அண்ணன் இல்லைங்கிறது வருத்தம் தான்டா. ஆனா அதே நினைச்சிருக்கிறதுல ஒரு யூஸும் இல்லை. ஆனா அவங்க அண்ணன் இல்லைங்கிற ஞாபகத்தை நீ அன்னிக்கும் நான் வீராக்கும் நம்ம அந்த குடும்பத்துக்கும் வர விடாம சந்தோஷமா பாத்துக்கலாம்டா. அவங்க குடும்பத்தை நம்ம பாத்துக்கலாம்டா. அது மட்டும்தான்
நம்ம கிட்ட இருக்கிற ஒரே ஆப்ஷன். அதை பற்றி யோசிக்கிறத விட்டு சும்மா புலம்பிட்டு இருந்தேன்னு வைய, அவங்களும் நல்லா இருக்க முடியாது, உன் வாழ்க்கையும் நல்லா இருக்காது. டேய், இந்த மாதிரி எனக்கு அட்வைஸ் பண்ணுறதெல்லாம் பிடிக்காதுடா. தயவு செஞ்சு இனிமேல் இந்த மாதிரி அட்வைஸ் பண்ண வைக்காத, புரிதா? உதப்படுவேன் போ. அட போடா, அண்ணி வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ம். நான் மணி என்ன ஆகுது பாத்தியா? 10 மணிக்கெல்லாம் தூங்கிடுவ, 11:15 வரைக்கும் அப்படியே உட்கார்ந்துருக்க. உடம்பு என்னத்துக்கு ஆகுறதுன்னா? தூக்கம் வரல வள்ளி, நான் தூங்குறேன், நீ கிளம்பு. நீ ஏன் தூங்காம உட்கார்ந்துருக்கன்னு எனக்கு தெரியாதா? நானும் காலையில இருந்து உன்னை கவனிச்சுட்டு தானே இருக்கேன். நீ ஒரு மாதிரி தான் இருக்க. கரெக்டா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவத்தால 2 குடும்பத்தோட தலையெழுத்தே மாறிடுச்சுல்ல வள்ளி. என்னன்னா நீ காலையில தானே உன்கிட்ட சொன்ன இத பத்தி நினைக்க கூடாது, யோசிக்க கூடாதுன்னு. மறுபடியும் அதை பத்தியே நினைச்சிட்டு இருக்க பாத்தியா? இல்ல வள்ளி, நம்மளால நடந்த தப்புக்கு பதிலா அந்த வீட்ல இருந்து 2 பொண்ணை கட்டி கூட்டிக்கிட்டு வந்துட்டோம். ஆனா என்னன்னு சொல்றது, என்ன இருந்தாலும் என்னால அந்த பையனோட இழப்பை மறக்கவே முடியல. வீராவோட அம்மா லட்சுமி எதையுமே வெளியே காட்டிக்காம பெருந்தன்மையா இருந்தாலும் அவங்களுக்கு உள்ளுக்குள்ள எவ்வளவு வலி இருக்கும். உன் அண்ணி செத்து எத்தனை வருஷம் ஆச்சு, ஆனா என்னால மறக்க முடியுதா? அந்த மாதிரி தானே அவங்களுக்கும் இருக்கும். பெத்த பள்ளிய பறி கொடுக்கிறது எவ்வளவு பெரிய கொடுமை. சரிண்ணா, அதுக்காக நடந்ததையே இப்படி நினைச்சுட்டே இருந்தோம்னா இருக்கிறதும் நம்ம கையை விட்டு போயிடும்ல. இருக்கிறதுனா வீரா கண்மணி அவங்களோட வாழ்க்கை தானே. ஆமாண்ணா. அவங்க 2 பேரும் ரொம்ப நல்ல பொண்ணுங்க வள்ளி. அவங்க 2 பேருமே நல்லா இருக்கணும். 2 பேரும் நல்லா இருக்கணும்னா வீராவையும் சேர்த்தா சொல்ற? ஆமா, அதுல என்ன சந்தேகம்? இல்ல, வீரா மாறனை கல்யாணம் பண்ணிட்டதுல உனக்கு விருப்பமே இல்லல்ல, அதனாலதான் கேட்டேன். இப்பவும் சொல்றேன், வீரா மாறனை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுல எனக்கு துளி கூட விருப்பம் இல்லை. ஆனா வீரா இஷ்டப்பட்டு அந்த வாழ்க்கையை வாழ்ந்தா எனக்கு சந்தோஷம்தான். ஒருவேளை மத்தவங்களுக்காக அந்த வாழ்க்கையை போலியா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்கன்னா அதை என்னால ஏத்துக்க முடியாது. நாளைக்கே வீரா நான் மாறனை பிரிஞ்சு போறேன்னு ஒரு வார்த்தை சொன்னா கூட நான் மறுப்பு சொல்ல மாட்டேன் வள்ளி. ஏன்னா எனக்கு வீராவோட வாழ்க்கை தான் முக்கியம். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.